கட்டி காத்த என் அரமனை இப்படி தரிசா கிடக்கடா. இங்கே வர்றா நீட்டி நிமிந்துட்டானடா. பொம்பளை எல்லாம் ஏ தாய் எது ஜானியோட போங்கத்தா. அரோ ப்ரோ மைசட்டை இறக்குங்க ப்ரோ. கீழே உட்காரா உட்காரும் போது ரைட். அந்த அந்த மைக்கு அப்படியே டவுன் பண்ணு. டவுன் ப்ளீஸ். அது வேற லெவலியா? போதும் போதும் சார் போய் இல்லை எங்கடா கனிய காணாம். பேமெண்ட் வாங்கிட்டானா கிருஷ்ணனா? கொத்தனார் கிருஷ்ணன் அவர்கள் 201 அம்பளி வழங்கியிருக்கிறார். அவருக்கு நெஞ்சான நன்றி வணக்கம். சரிதானப்பா பேர்? சரிதானடா. கொத்தனார் தான், கொத்தனார் கிருஷ்ணன் அண்ணே. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. டீ சூடாக இருக்கேன் தலையில் ஊற்றி விட்டு போ. வேற ரொம்ப படுத்து என்னத்தை நடிச்சு என்னத்தை போடுங்க. அரி அரி நமஜுவாயே குருவே நமஜுவாயே குருலிங்கே நமஜுவாயே உந்திவி தொந்திவி நாயகனே எப்ப முருகனுக்கு மூத்தவனே குக்குரே திங்கிறேன் முள பொருளோனே முன்னைய கணபதியே உன்னை வணங்கி நான் உன் பாதம் தஞ்சமன்றி என் ஆபுதடமாறாமல் நல்லோஜை மங்கிடாமல் எப்போ ஒத்த நல்ல பனைமரம் நீ ஓய்வெடுக்கிறது அந்த மரம் என் தூண்டி கருப்பை வணங்கி தீர்த்தக்கர ராக்கன வணங்கி இந்த கீழே குடும்பலூர் ஜாமி எல்லாம் வணங்கி வந்திருக்கும் மக்களுக்கு ஒரு அஜகு பஜகு வந்துடாமல் ஆடுதுடா இந்நேராய் கிளப்புன குதிரைய காணா கீழே கொடும்பூர்ல கிளவே வளர்த்த மஞ்சு வரட்டு கால அப்ப வாடிக்கு எடுத்து போகும்போது கீழே கொடும்பூர் கோயில் மாடும் மண்ணா வருதுடா. அப்ப புடிச்ச புடிகாரனுக்கு கண்ட இடத்துல குத்து விழுகுது. அப்ப புடிச்ச முடியாரே சொன்னானா கீழே கொடும்புலூர் கோயிலுக்கால பெல்லா பைய ஜாமி மாடுடா. இந்த மாட்டுல 2 பூதம் வாய பொழந்து நிக்கிதுடா. என்னொண்டி ஜோனையா வந்துறங்கு உனக்கு வயக்காடு வரப்புதான் படுக்க கீழே கொடும்புல கருப்பி நின்று விளையாடுதுடா.
என் ஜிங்கார சடையல என் ஜீமானே எந்திரி எப்படி குத்த வச்சது மேல மடப்பு என் குடிகார பாண்டி முனி நீ கால் வச்சு கை கழுவுன்னு கலுங்கடி போட்டலாம் அந்த கலுங்கடி எல்லைய வெற்றி கொஞ்ச நேரம் கீழே குடும்பூர் கிராமத்துல நீ மகுடி ஒட்டு விளையாட எந்திரி அந்த ஊத்து தண்ணியா என் காலி முனியனுக்கு 600 வருஷமா பட்டச்சி மக்கருவ உடமரம் தாம்படுக்கு அப்ப வாக்கப்பட்டு வந்த எங்க பட்டு கிளவி உழவைக்க விறகுல்லே அவ தெரியாம உடச்சாடா உடமரம் உள்ளே அடுப்பு பத்த வைக்கும் போது அந்த விறகு பாம்பாக மாறுது அப்ப எங்க கிளவன் கோடாங்கி சொன்னாரா அடி சண்டாளிக்கு இருக்கு முண்டை இது பொல்லா பயாசாமிடா என் காலி முனிய அந்த 600 வருஷம் உள்ள எவனும் தொட்டதில்லை என்னைய நாடு ஊராம் பேரு வாங்க வச்சே என் கலிஜரி காலி முனியா கொஞ்ச நேரம் என் நாவுதடு மாறாமல் எனக்கு நல்லோஜம் மங்கிடாமல் நீ காத்தது காத்த என் காலி முனியா கடைசி வர காத்தரணும் இன்னைக்கு மதுரை நல்ல மாவட்டமாய் பத்தி இளங்கன் இருக்கு தெரியல நின்று விளையாடுறதுல கீழே குடும்பல ஜாமி எல்லாம் இன்னைக்கு மதுரை நல்ல மாவட்டமாய் என் மருதங்குடி கிராமத்தில் உனக்கு வெள்ள நல்ல குதிரையா என் மருதுடைய ஐயனாரு என் மருதுடைய ஐயனாரு இன்னைக்கு 4 காலு பாய்ச்சல் இல்லை கிளம்புதுடா மருதங்குடி எல்லைய விட்டு சாமி ஆட வந்தியா திதி கொடுக்க வந்தியா அடுத்த வரி தெரியாம யோசிக்கிறேன் என்ன வசனம் பேசணும் உட்கார் அப்ப நான் போயிட்டு வரேன் போட்ட ஐப்பசி கடைசியில் வரேன் ஆசாரம் தவறப்படாது துடியான தெய்வம்னா உட்கார் இந்த கிண்ணத்தை எங்கடா வாங்கின டேய் உனக்கு தட்டே கிடைக்கலையாடா என் தர்மாஜிபத்தில் 2 ரூபாய்க்கு பிறந்தவன் ஹலோ ஹலோ மகாலி இதை கொஞ்சம் டைட் வாங்கிய மகாலி இங்கே பப்புனாக நடிக்கும் மருதமுனி அன்னார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டு விடுகிறார்கள். பப்புனாக நடிக்கும் மருதமுனி அன்னார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டு விடுகிறார்கள். அப்படியே பத்தி விடு. அப்ப டைட் வைங்க போ. நம்ம மனுஷனால முடியாது எதுவுமே இல்லை. நீ தமிழன் தானே? அது லூசா போச்சு, டைட் ஆகாது. லூசா போச்சு ப்ரோ, கம்பி லூசா போச்சு ப்ரோ. அதெல்லாம் சூப்பர் செட்டுக்காரங்க விழுந்து தொங்குறானே. ஆடாத ஜாமிய ஆடம், ஆடாத சாமி ஆடட்டும் 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 டும் 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 டும். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய கீழே கொடுங்கலூர் கிராமத்தர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் என் சார்பாகவும் என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்தி
இந்த கொடுமலூருக்கே என்னை முதல்ல 19 வருஷம் நாடகம் ஆடி இருந்தாலும் இந்த கொடுமலூருக்கே தெரியாது. இந்த கொடுமலூருக்கே நான் வந்தேன்னு சொன்னால் தம்பி ராதாகிருஷ்ணன் காடமங்கலம் முருகன் வச்சுதான் வந்திருக்கேன். இந்த உலகமெல்லாம் என்னை அறிமுகப்படுத்திய அன்பு தம்பிகள் காடமங்கலம் முருகன், தம்பி MK ராதாகிருஷ்ணன் மற்றும் கனி அருண் அவர்கள் சார்பாக நன்றி எழுந்த வணக்கம். ஆடாத முள்ளும் படுக்கையில முள்ளு பிறக்கையில முள்ளு குத்தி பூரம் செருப்பு போட்டுட்டு போகணும். முள்ளு பிறக்கும் போது முள்ளு குத்துச்சா உன் குடும்பத்துல நடந்ததை சொல்லிவாள். கிளவே வரப்பு வட்டம் தேளு கடிச்சு குடிச்சு ஆஸ்பத்திரி கூட்டு போனேன். கூரை வீடு ஒழுகுதுடா. கூரை வீடு ஒழுகுனா காரை வீடு கட்டணும் சாமி. கட்டணும். குறைய சொல்லி வரேன், பேப்பாயம் என்ன அரைஞ்சிருண்டா. கூரை வீடு ஒழுகுது, பனையில யாரம் போனா கருக்கு வெட்டுது. கருக்கு இருந்தா கருக்கு தான் வெட்டும், அப்புறம் நான் பிளேடா வெட்டும் சாமி. பனைமரத்தில் கருக்கு தானே இருக்கு. நாகராஜ் தானே போன மேடையில் குருமி தறிக்க அரைஞ்சேன். கோடா இங்கே குறிவாக்க வந்தா சொல்றது மட்டும் ஊன்னு சொல்லு. போடுறேன். இனிமே நீங்க என்ன சொன்னாலும் அத்தனை சொல்லுக்கு நான் போடுறேன். காலு கடுக்குது இருக்கு. அது சூடத்தை பொறுத்தவா. ஐயோ ஆமா ஆமா சாமி, ஆமா சாமி, ஆமா இரு இந்த இருங்க, பொறுத்துரும் பொறுத்துரும் இருங்க மட்டும் பாரு. இருங்க, ஏப்பா போட்டுது வந்து நாங்க பாக்குற வேலைய பார்த்துருவோம், நீங்க கம்முண்டு இருங்கப்பா. இன்னும் நேரம் இருக்கு, கெடுத்து உடுக்கோ உடுக்கோ அதே உடுக்க காமியண்டே. ஆண்டவா எரிச்சு விட்டு போ. அந்த மொட்டை மட்டை இருக்கேன் பாரு, அவனை கம்பு கூட்டில் லாவுற மாதிரி வை பாரு. டேய் டேய் பெட்டிக்கிட்டு போட்டா 1.5 லட்சம் ரூபா பெட்டிக்கிட்டு வாடா. ஏய் ரொம்ப பண்ணாதடா, பெரிய மீனாட்சி கோயில் பூஜாரி. ஆமா குளிச்சே 3 நாளாச்சு இந்த முண்டை போட வெண்ணமேனே. சரியா சொல்றீங்களே. அமத்து கஜா கஜா வா. என்ன நட்டுவா களி மாதிரி வர்ற. பொறுமசாமி 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 இராரா இராரா பொறுமசாமி. தொடகடையில் உட்காந்தேன்னா அபிராமத்தின மறைச்சு உன்னை அடிப்பேன். தொடையில உட்காராத ஏற்கனவே தாரி. சம்பளம் தந்துடுறேன் விடு. சம்பளம் தர்றேன். சம்பளத்துக்கு ஆடின வேலாடா. இருப்பா இருப்பா. என்னப்பா பத்தியா எப்படி நேக்க தட்டி விட்டேன் பாரு தட்டை. ஏய் வேற விபூதி இருக்காடா, அள்ளிட்டு வாங்கப்பா. ஏய் உனக்கு காலி பண்ணாம நான் விட மாட்டேன். புரிஞ்சல்லவா? இந்த வர்றாங்களா புரிஞ்சுங்க. ராஜ்கேல வாங்கடா. டேய் அத ரெடி பண்ணுவாங்கல கனி, அத ரெடி பண்றது கூட தயாரா இருப்பாங்க. இந்த ஊதிய ரெடி பண்றது கூட பக்குவமா கொண்டு வந்துருவாங்கல. வாங்கடா டேய். பொறுமசாமி 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 பொறுமசாமி. சரி 100 ரூபா சேர்த்து தரேன் 100 ரூபா சேர்த்து வாடா வாடா. முண்டைக்கு நீர் கடுப்பு. அப்ப கொண்டா நம்மள அடிச்சு போடுவேன். ஆத்மா சாந்தி அடைஞ்சிருமா? டெஃபினெட்லி ப்ரோ. இந்த விபூதி கொண்டு வந்து கொடுத்த யாரா? அவங்க முன்ன வாடா. மூங்கி கம்பு இத்து போச்சு. வேற கம்பா புடிங்கி ஊண்டு. குடும்பத்தில் நடக்கிற சொல்லி வரேன். ஏனே போட்டது பண்ற?
சாணி தொளிக்கும் போது மண்ணு தெரிக்குது. சாணி தொளிக்கும் போது மண்ணு தொளிக்கும், ஊத்தி விட்டா தொளிக்காது. இதெல்லாம் என்ன சாமி? சாணி தொளிச்சா மண்ணு தானே தெரியுது. பொங்கலுங்க பொங்க பணம் வாங்க போனேன் கிழமை. சரியா சொல்றீங்களே. பொங்க பணம் வாங்கி வரும்போது எக்க வைக்காதீங்கப்பா. பானை நெளிஞ்சு போச்சு. வேற வானா கொடுத்துருப்பாங்க. சோறு குண்டி இறக்கும் போது வெள்ளை கட்டி இல்லடா. சர்க்கரையை போட வேண்டியதானே சாமி? வெள்ளைக்கட்டியை போட்டா தட்டணும், சர்க்கரையை போட்டா அப்படியே போட்டு கிண்டலாம். என்ன உடுக்கு? செம்புடுக்கு. ஏன்டா ஒரு கரும்புடுக்கு இருக்கு அடிக்கிறீங்களா? அப்படியா? இல்லை நல்ல சவுண்டு டுமு 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 இழுத்து அடிக்கலாம். உன் குடும்பத்தை குறி சொல்ல வேணாமா? எனக்கு சொல்லுங்க முதல்ல. பருத்தி எடுக்கையிலே கூட பிறந்தது 4 பேரு. 3 பேரு இங்க இருக்கான். குலஜாமிய கட்டும் போது ஒத்து வராம உரஞ்சாக்கிறேன். ஆமா சாமி, ஆமா சாமி. சாமியாட்ட பிரச்சனையில தான் அங்கிட்டும் இங்கிட்டும் குண்டியை சாய்க்கிறேன். வானம் தோண்டும் போது கடப்பார தொழியல. அதுக்காக தான் ஜேசிபியை கூப்பிட்டேன். மம்பட்டிய அள்ளி போட்ட மம்பட்டி கணா ஒடியுதுடா. சரியா சொல்றீங்களே. ஓவா அப்ப நம்ம கிளவி வரைஞ்சு கட்டி வரும்போது வரப்புல விழுகிறாடா. ஆமா சாமி, அம்மா. தோண்டம் போது இருதல முனி பாம்பு வருது. உள்ள இருந்து வந்துருச்சு சாமி. சாமி பாம்பை அடிக்கும் போது கெபிலி கதறுதுடா. கவுளி கத்துச்சு கத்துச்சு கத்துச்சு. அப்ப வீட்டுக்கு வரும்போது கால் வலிக்குது இருக்க. அடியே அப்படி சமாளிச்சு அப்படி காலை மாத்தி போறாங்க. காலு கடுக்குமா இருக்கு. உட்கார முடியும். தமிழ்நாடு போட்டி உட்காரலாம். என்னலாம் யாரையும் மாத்துற? அடியே அப்படியே 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 சமாளிக்கிறாரா? சொல்ல விட மறந்து. நான் எப்ப விட மாட்டேன். சொல்ல எப்ப விட மாட்டேன். எப்ப விட மாட்டேன். சொல்ல எப்ப விட. ஏன்டா வேணாதி அடிச்சு செத்து போவேன் போலடா. முருங்கை மரம் காத்துல ஒடியுது. முருங்கைக்காய் இருந்தா எல்லாத்துக்கும் ஒடிச்சிட்டு போகட்டும். இந்த மாடு பால் கறக்கல. இந்த மாடு பையா சாமி பால். இந்த மாடு பால் கறக்காம பண்ணா தண்ணியை கறக்கும். நல்லா பால் கறந்து 10 லிட்டர் ஊத்திக்கிட்டு இருக்கேன். பால் கறக்கலைன்னு முடிஞ்சு வைக்கிறேன் கிளவே நம்ம ஜாமிக்கு 101. ஆமா, முடிஞ்ச காச அண்ணன் கரை எடுத்து போய் குடிக்கிறான்டா மது கடையில். 18.48 வாங்கி குடிச்சிட்டான். அதை வாங்கி குடிச்சிட்டான்னு சொன்னேன். இனி 7:30 முனர உன் கிரக விலகணும்னா என்ன செய்யணும்? ஆண்டி ஜாமிக்கு கூவுன செஞ்சாவ ஒன்று. செஞ்சா வேண்டா சாமி. சிவப்பு கலரா இருக்குமே, தெரியாம கேட்குறேன்னு சொல்லி. ஒட்டா கோழி ஒன்று. எங்கிட்ட பழுக்கெடுக்க பார்த்துட்ட. 51 எலும்பு ஜம்பளம். கடை வைக்க போறியா சாமி? ஒரு பழம் 10 ரூபா விற்கிது. சொல்லு. கம்ப்யூட்டர் கடர். என்ன சாமி சொன்னீங்க? நீங்க சொன்னது புரியல சாமி. கம்ப்யூட்டர் ஜாம்ராணி 7 கிலோ. ஐயே ஐயே, பலசர கடை வைக்கிறீங்களா சாமி? கடப்புறம் காலி கோயில உங்க கடை இருக்கத பார்த்துருக்கேன். கப்ளிங் 2. கப்பலிங்க என்கிட்ட இல்லை, ஓசு மட்டும் என்கிட்ட இருக்கு.
சாமான் கிடைச்சா எனக்கு 2 ரூபாய்க்கு வாங்கி கொடுங்க சாமி. அண்ணே முனி தங்கச்சி காலி. அது எல்லாத்துக்கும் தெரியும். அண்ணே முனியா இருந்தா தங்கச்சி காலியா இருக்குமுண்டு. மொட்டை கோபுரம் முனியாண்டி. அது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இருக்கு. காரியாவட்டிலிருந்து வண்டி கட்டி திருச்சிலி வந்தேன். திருச்சியில இருந்து ஓங்காரில் ஏறி கொடுமலூர் வந்தேன். மதுரை பட்டணம் போய் அழகு மலை அடிவாரம் பழமுதிரி சோலைய தாண்டி தீத்தக்கர ராக்கை வணங்கி தீத்தாடி தண்ணி கொண்டு வாடா. அந்த தண்ணி வந்து வீட்டுல தெளிச்சா நான் அரும்பு குறையாம மக்களை காத்துத்தாரே. இங்க இருந்து அங்க போக பசுக்கு காசு வேணும் சாமி. பசுக்கு காசு இருந்தா உனக்கு எந்த குறையும் வராது. இனி தொடர்ந்த மாண்டவனும் ஆமா சாமி கூட்டி வாடா அந்த பெண்மணிய. சரியா சொல்லிவிட்டீங்களே. நான் எப்படியோ கண்டுபிடிச்சிப்பீங்களா பிடிக்க மாட்டேங்கன்னு நினைச்சேன். கண்ணி பயந்த கண்ணிய கரெக்டா சரியா சொல்லிவிட்டீங்களா சாமி. கூட்டி வாடா சாமி தங்க நல்ல அந்த புள்ள நடந்து ஏன் நடந்து ஏன் நடந்து கண்ணிக்கு தான் இந்த புள்ள தங்க நல்ல செல்ல கிளி. இவன் நடந்து கண்ணிக்கு தான் இவன் போகையில. இவன் யாரு? பெரியப்பா மைனா எங்க அக்காலத்தை கட்டிருக்கியா. இல்லை பெரியப்பா மையன் எப்படா மச்சினே ஆகும்? சாலுவதை போட்டாங்க. அதான் பேய் பிடிச்சிருக்குது யாரு உனக்கா இருக்கு? கூட்டுவா ஏ போட முண்டை சாமி அருளோட இந்த தண்ணி கொடுத்த தூக்கி போ சாமி. இல்லை உங்க அகராதி மயிருக்கு தட்டி விட்டு போக போறிய. தட்டி விட்டு ஒத்தையடி எதங்க நல்ல அடி நடந்து தண்ணிக்கு தான் இந்த புள்ள போகையில தொடர்ந்த மாண்டவனும் தொடர்ந்த மாண்டவனும் காக்கிற மாதிரி நீ என்ன தடவுற? ஏய் ஏய் உன்னைய தாண்டி நீ பேய்க்கு வந்தியா இல்லை ஷாம்பு போட்டு குளிக்க வந்தியா? ஏ தம்பி கழுத்திருப்பேன் இங்க வா. அந்த பிள்ளைய மண்டி ஓட சொல்லு. மண்டி போட்டு என்ன பண்ண போறாங்க சாமி? நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அதனால பாக்குது ஐயா கண்ணு. நடந்தது ஒண்ணு அதனால பாக்குது ஐயா கண்ணு. கேட்டக்கானவரே கேட்டப்பா. டேய் இந்த மாட்டை கயத்தை போட்டு உள்ள கொண்டு வாங்கடா. இப்போ மோசமான அளவில் இருக்கேன் காக்கடா மாறிட்டே. தம்பி பாப்பா வேகத்தட முண்டை. ஏலே என்னடா ஊரே மூட்டாட்டியை போட்டு நீங்க அடிக்கிறீ என்ன பொண்ணு? டேய் ஓனே இங்க வாடா மானே. ஒக்க அதான் ஜிங்கியார ஜல்ல கட்டி இங்க வாடா தங்கா. ஏய் அதுகளுக்கு நம்ம இப்படி பேசினா தாண்டா போகும். சரி கோச்சிக்கிறாரு. யாராவே நீ வாத்தா
ஆ அது அப்புறம் வரட்டும். இதை விரட்டுறேன் முத இங்கே வா. ஏய் இதே ஜாக்குன்னு ரொம்ப உருவாத கையாது பிடிக்கிற. என்னடா இவளுக்கு ஒரு மசுராவளா இருக்கு. என்னமோ பாத்திரம் கழுவுற பிரசு மாதிரி உட்காந்துட்டு ஏய் ரொம்ப பண்ணாதான் மசுரை இழுத்துக்கிட்டு 2 அறை விட்டுருவேன். ஏய் உட்காரு பேப்பாய் மகளை. ஏ பேய் விரட்டுற மாதிரி பொம்பளை வர சொன்னா பரதநாட்டிய கிளாஸ் போற மாதிரி என்னடா அவன். ஏ ஒண்ணும் பேசல மண்டி விடுமா. ஏண்டா நான் என்னை பார்த்தா பிட்டு போட டேரக்டர் மாதிரி தெரியாதா. ரெடியா இருக்கா ஐயலே. ஏய் தீக்குச்சி மண்டை உட்கார விடா. உட்கார வைங்கடா. நீ என்னப்பா காலை போடுறதுக்கு கையை விட சொன்னால என்ன செய்யறது? ஐயோ தலைவா இத்தனை நாள் எங்க இருந்த தலைவா. ஹோட்டல் எச்சியல் எடுத்துட்டு வந்தாரு. பெரியம்மா கூப்பிடுதுடா. உன்னை பெரியம்மா அரசு பால் வாங்கணுமா? நீ போடா. ஆத்தா ஆத்தா அங்கே ஓத்தா. ஹலோ மிஸ்டர் லட்ராப். உச்சி நல்ல ஒரு மணியா இந்த புல உச்சி நல்ல ஒரு மணியா. உச்சி நல்ல ஒரு மணியா நல்ல உச்சி நல்ல ஒரு மணியா. உச்சி நல்ல உட்டி ஏதா சாக்கடை என்ன முடி பிடிக்கிறான் பாரு. ஏய் அவளை இப்ப யாரா கூட்டு வந்தா. அவளை உள்ள வச்சுற அரைஞ்சுருண்டா. அவ பெரிய லொப்பம் உண்டாடா. அவ ஏத்தா நீ மசுரை விலைக்கு விடுப்பா. மசுரு விலைக்கு ஒரு வாரம் ஆகுது. மறுபடியும் விளக்க சொல்லி அதிகால தண்ணிக்கு போன அடி போன அடி போன அடி போன அடி. அதிகால தண்ணிக்கு விடிஞ்சா பொழுது தெரியலைய சிங்கார சீமாட்டியே 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 மாட்டியே. அப்ப நிறுத்துங்க போ. அத்தா என்னடா கழுத்தறுத்த பண்ணி மாதிரி துள்ளிக்கிட்டு இருக்கேன் அவன். ஏன்டா ஓட்டுக்கிட்டு என்னை சித்திர எடுத்துறிய. ஏத்தா நீ பொத்துத்தா மயிர். ஏய் அவன் வந்தது யாரு? நீ அவனை இங்கே கூட்டுவாடா. ஏய் டெல்லி கிரு இங்கே வந்து மண்டி டெல்லி கிர்ரு. இங்கே வா. குழந்தை மச்சானா இருத்தா ஏத்தாய். உனக்கு கூட தண்ணிக்கு போகும்போதே முடிச்சு சாமி லேடிஸ் நீங்க பக்கத்துல உட்கார வைக்கிறீங்க. நான் சும்மா தான் இருக்கேன். அடே அவன் பாவம்டா தம்பி. சாமி எனக்கு ஒரே இது என்ன 3 மணி ஆச்சுன்னா என் பொண்டாட்டி அம்மனை கட்டி ஆட ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு 1500 ரூபா சேர்த்து தர்றேன். பேசுற காசை காட்டலையா அந்த ஓடட்டும். அப்படி என்ன ஓடட்டு 3 மணிக்கு அந்த ஓட்டம். அண்ணே மணி என்ன மணி 2:45 தானே ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரம்னே. ஏன்டா நீ முண்டமா வரும். சாமி ஏதாவது நீங்க தான் பார்த்து எச்சி வரியாம பேசுற மயிர் மேனே. அந்த ஓட்ட பொருளுக்கு அதுக்கும் கிருச்சா கிருச்சா கிருச்சான்னு அண்டாங்கி சேலை கட்டி இந்த புள்ள சேலை கட்டி சேலை கட்டி நடக்காம போது
நீ எங்கே ஏறி வர்ற பாப்பா மயிறு ஏமாய் இதே ஜாக்கை வச்சு உன்னை சென்னையாக்கிடுவாங்க. அப்பா உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நீ இன்னிலேருந்து எனக்கு பெரிய தமக. உன்னை யாரா அவன் ஆட முறகட்ட வேலைலாம் இந்த ஒரு மசுரு படிச்சோன்னா நான் அத்து புரியும். அப்புறம் ஒரு அளவு தான் என்ன ஆடுற பெரிய கலை பிறகுதவ டான்ஸ் கம்பெனியில் இருந்தவ அங்கே போடி அங்கே போடா. ஏய் அங்கே போடா. ஏய் வாமா உங்களை தான் நோம்புது சாமி. ஐயா இவன் எங்கிட்ட இருந்து வந்தா சாந்தி அத்தா உன்னைய வெள்ளிக்கிழமை மறிக்கிறேன் நீ போவேன். ஏன்னா உன்னையும் சேர்த்து உழப்புவா. ஏய் என்ன மசுறு வச்சிருக்காமல அரடா முதல் கதவாளி மண்டை மாதிரி இருந்துகிட்டே. ஏய் அங்கே ஒரு சம்பளம் வாங்கிட்டு அவன் புருஷன் இங்கே ஒரு சம்பளம் வாங்க அனுப்பியிருக்காண்டா. இங்கே ஒரு சத்தத்தை அடிச்சுக்கோ. ஏய் என்ன புடுக்க வசிக்கிறமா பெட்டியை காலி பிடிக்கிறாய்களா. அண்ணன் போல இவ நட நடத்து இவ நட நடத்து. சாமி பேய் ருத்ர தாண்டவாடுது. ஏய் மருதமணி ஏய் ரெவடி முண்டடா. என் பொட்டாட்டி எதுடா போட்டு அமுக்கு. டேய் 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 இது வேணாம்டா. உலக சாமி வரக்கு என் பொட்டாட்டியை போட்டு எதை பிடிச்சி அமுக்குற. ஏய் அடே ஏய் விளக்குமார் பிடிச்சு விடுறா. சாமி ஏய் அடே புரிச்சத விடுறானா அவன் விட பாக்குறான்டா. என்னத்த என்னத்த அதான் நான் இல்லதா நான் உப்பு சோடா போட வந்தேன். இவளை யாரா கிளப்பி விட்டது பெரிய லம்பாடியாடா. டேய் மரியாதை டேய். ஐயோ பேய் ருத்ர தாண்டவாடுது. டேய் வாங்கடா. ஏய் அவளை புடிங்கடா. இருந்தா ஏய் ஊருக்கார ஒரு 10 பேர் வாங்கப்பா. இது என்னமோ பண்ணி விட்டாங்க என்னைய. ஏய் ஓவரா அது பண்றாங்க. ஏய் சாமி மிகப்பெரிய ஆபத்து வந்துகிட்டு இருக்கு சாமி. வாடா குண்டு முண்டை இங்க வாடா. நான் வரல சாமி பயந்து சாமி வருது. வாடா வந்து புடுறா பயந்து வருதுனே என்ன பேய் அடிச்சு விடும்னே. எந்த ஊர்லடா பேய் சாக்ஸ் எல்லாம் போட்டு தம்பி விடுறா. ஒருவேளை கால் இல்லாத வாடா. அத்தா உட்காருமா. அத்தா எங்க இருந்து வாரியா? ஏய் மயிரை புடுங்க வர்றா. அவன் எதுக்கு வந்தானே தெரியலடா. எங்க இருந்து வாரியா? நம்ம அப்பா டேய் நான் மணப்பாறை வந்து வர்றேன். என்ன மயிருக்கு வந்தியா? மயிரை புடுங்க வந்துடா டேய். டேய் எனக்கு குஞ்சா குடுங்கடா. ஏய் ஏய் மொத்த ஒரு அளவு தான் புலந்துரை முளந்த போறான். மாட்டா வீட்ல கட்டுடா. ஏய் அவளை புடிங்கடா புடிங்கடா. அதான் அதான் ஏய் ஏய் பொம்பளையா இல்லை மஞ்சு விட்டு மாடாடா. டேய் 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 வாசி தலையனல்ல நீயும் விரிச்சு போட்டு விரிச்சு போட்டு ஏன் சதிராடு ஏன் இந்த நேரம் எப்படி எப்படி இவன் தாக்காரி ஏன் இப்படி எப்படி இவன் தாக்காரி ஏன் அப்படி அப்படி தாக்காரி
தானே வந்தா என்னடே முட்டு முண்டை சாமி எதுல கொண்டு போய் மாட்டிருக்கா பாருங்க ஹெல்மெட்ட. பேயே பேயே சவிக்கம்மா உன்னை பிடிச்சவே 2 நாளைக்கு நிலைக்குமா. பேயே பேயே சவிக்கம்மா உன்னை பிடிச்சவே 2 நாளைக்கு நிலைக்குமா. ஆனா பேய பிடிக்கையில ஆய முடிக்க வந்த பேயே பேயே ஒரு தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு பேரா பேரா அந்த தடியடு அந்த தடியை எடுக்கையில பொடிய பறக்க விட்ட தாத்தா. ஏண்டா கோத்தா எந்த சாமியாவது தாத்தா தாத்தா பாடுவாயிலடா. அப்படித்தாண்டா வரட்டேன்னு ஏண்டா அமுல் டப்பா மண்டை. இன்னைக்கு மருதமணிக்கு ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்கப்பா. எத்தனை பொம்பளை நீ பாடா படுத்தின. ஏ உண்மையிலே பேய் பிடிச்சிச்சுடா. செல்லுல நிறைய வீடியோ பார்த்துருக்கேடா. கோழியை பத்தி பிடிக்கிற மாதிரியே பிடிக்குது அண்ணே. ஐயோ ஐரகுச்சா சாமி ஏதாச்சும் பண்ணி பேக்கப் பண்ணி விடுங்க சாமி. இந்த பேய பயந்து வருது. சாமி சட்டி பூரா ஓட்ட ஓட்டையா இருக்கு. அதே நாடகத்தை கெடுத்தே விட்டாங்க. இப்படியாடா போட்டு வருவாங்க. ஏன்னா தீபாவளிக்கு என்ன தேய்ச்சி குளிச்சேன் சீயக்காவுக்கு ஒன்ன மாதிரி ஓடுறான். ஏலே இவன் என்னடா வாக்கிங் போறா பார்த்துன்னு ஒரு பஸ் ஸ்டாண்டில் போன மாதிரி. அண்ணே பேய் வாக்கிங் போகுதுன்னு சிரிக்க முடியலடா. ஆகா பேய் கவட்டைக்குள்ளெல்லாம் பாயுது. ஏ இவன் செக்ஸ் போயிட்டு குண்டை என்னமோ பண்றேன். அடி பாதகத்தி மங்கல இவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்களா கடைசியில். அண்ணே இந்த ஒரு வேலை தானே நீ பார்க்கல, அதையும் பார்த்துட்டனே. என்ன வேலைப்பா? மாமா வேலை. ஏய் அதா சாந்தி பேய் உனக்கு எந்த குறையும் வராதா. டேய் ஏப்பா சரி ஏத்தாய் வெள்ளிக்கிழமை மறைச்சு கட்டுறேன். இதை கொண்டு போய்கிட்டு எரிச்சு நான் உன்னை ஒன்றும் சொல்ல மேடம். மேடம் நான் அப்புறம் உங்களை பூரா பேப்பாடு ஒருத்தனவங்க 2 பாய். ஆமாம் ஆமாம் நான் தான் இல்லை ஐயோ நான் சும்மா ஆட்டு புழுக்க லோடு ஏற்றுருவேன். ஏன்டா ஓடுக்கிட்டு இந்த முண்டையை யாரா வர சொன்னேன் மயிறு மாய்க்கலாம். ஆட்டு புழுக்கலோ தவசர ஒழுங்கா மூடுறா. இல்ல இல்ல மூடிருச்சு மூடிருச்சு. தம்பி இந்த மாட்டை கொண்டு போய் கட்டி கலந்து தண்ணி வைக்கடா. ஏழை ஆளு மூட்டுக்கான இருக்கா பெரிய பொம்பளையாவெல்லாம் இருக்கா. இங்கே வாரு இவ. டேய் ஐயா ஐயா அவளை சேலையை ஒழுங்கா போட சொல்லுங்கய்யா.
ஏன்டி நீ வாடகைக்கு வச்சுதே முந்தானே மூட சொல்லுவியா? அவங்க ஏன் கவுறாங்க? இந்த காலத்துல புழக்க தெரியாத பொம்பளை ஆம்பளையா இருக்கடா. எவ்வளவு பையன்? நானே 1 மாசம் ஆச்சுடா விரதம் இருந்து. டேய் மைக் எடுத்து வச்சுட்டு அதை மண்டி போட சொல்லு. அம்மா ஆத்தா மண்டியா போடுங்க. வரதமணி நீ தவுசல கலட்டா. சிங்காரே சிட்டுத்தானா ஒய்யாரே முட்டுத்தானா ஓடு சிங்காரே சிட்டுத்தானா ஒய்யாரே முட்டுத்தானா. என்னமோ பண்றாங்க. இல்லடா அந்த தாளம் போற 2 குத்து குத்துறானே அவன் ஆடுறான். இது டேய் இதுல இவளுக்கு புருஷன் ஆடுறான். புருஷன் யாரு? யாருன்னு தெரியாம ஏடா அவ்வளவு நேரம் குடும்பம் தெரிய. ஐயா வந்துச்சுல குட்டை போய் மாறி அடிக்கிறான். அவளை போய் கதவை போட்டுக்கடா. தாய் நீ கொஞ்சம் அப்படி உட்காருவேன். ஓம் புருஷன் அடி யாரு 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 ஏய், யாரு 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 யாரு? அடி ஓம் புருஷன். குட்டி சாத்தா வந்துச்சு. சாமி அவ மலையேற போயிட்டா ஊருக்கு அனுப்ப வந்திருக்கான். ஏய் மசுரை ஏற போறா. சாமி ஏய் என் புருஷன் யாருன்னு தெரியல. ஆ. ஆனா இந்த பேக்ல என் புருஷன் தலை இருக்குது. புருஷன் தள்ள இருக்காரு. சாமி திறந்து பாருங்க. என் புருஷன் நல்லா என்னை வச்சுக்கலன்னு முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சு ஃபர்ஸ்ட் நைட் நடத்தி தலையை வெட்டிட்டேன். சாமி நானும் ஃபர்ஸ்ட் எடுத்து வெரி குட் அப்படி செய்யணும். சூப்பர் சாமிடா. வெரி குட். என்னத்த என்னத்து? ஏலே தம்பி இவ தாண்டா உண்மையிலே பேய். சூப்பர்ண்ணே. காலில் வளையல் போட்டுருக்காடா. நல்லா கட்டி பிடிச்சுக்கடா. ஏ அடியாய் உனக்கு காசு கொடுக்குறவே நான். நீ தலையை வெட்டுறதுக்கு முன்னாடியே நினைச்சிருக்க முடியும் முண்டா. ஐயோ நான் புருஷனுக்கு எங்கே போவேன்? ஏன் இந்த உடுக்கடிக்கிறவனை பிடிச்சுக்க சாமி வந்துரு. சொன்னீங்களே சாமி. ஏ ரெங்கு பட்டி ரெங்கு பட்டி. கேக்குதே. ஐயோ ஐயோ ஐயோ. கொட்டு சத்தம் கேக்குதப்பா கொலவ சத்தம் கேக்குதப்பா கோடி ஜனம் கூடுதப்பா. அம்மோ கொட்டு சத்தம் கேக்குதப்பா கொலவ சத்தம் கேக்குதப்பா கோடி ஜனம் அழுகுதப்பா. வீதியில எஞ்சாமி போகிறதா 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 எங்கரதா போகிறதா அட உங்கரதா எஞ்சாமி எங்கரதா ஏ காலையில். சாமி பேய்க்கு சண்டை. அடி குச்சிக்காரி விட்டேனா சாமி என் புருஷனை கட்டதும் இல்லாம என்னையவே அடிக்கிறா. சாமி இவளுங்க என் பொம்பளை புருஷன்னா யாரு சாமி? குடுக்க அறுத்து சாமி. ஒழுங்கா உள்ள கூட்டிட்டு போயிரு. என் புருஷன்னா அங்க யாரு நிறுத்தி சாமி? பிடிக்க வந்துட்டா. கார்த்திக் ராஜா தானே சாமி? என் புருஷனை யாரு சாமி? கார்த்திக் ராஜா தானே சாமி? அப்படி சொன்னீங்களே சொன்னீங்களே சாமி. சாமி ஏ சாமி. சாமி. ஐயோ என்னைய விட்டு புட்டு. சாமி என்னைய விட்டு புட்டு. சாமி இந்த திண்டுக்கல் சுமதியா கூட்டிட்டு போயிட்டானே சாமி. ஐயோ சாமி கொலவ சத்தம் கேக்குதோ. அப்படி சொன்னீங்களே சொன்னீங்களே. ஐயோ சாமி சாமி
ஓப்படியா பிரச்சனை? வேணாம்டா இது கொண்டு வாங்கடா. அவன் அந்த ஓனை என்னென்னமா பண்றேன் அப்படியே நிக்கிறேடி உதுத்த முட்டை மைத்த ஐயோ சாமி என்னங்களா நடக்குது? என் மைக்குடா. ஏய் இந்த செட்டை கூட்டி வந்த நாரா டிரைவர் கடை வண்டி எடுத்து கிளம்புறா போகல. நெருப்பாது அம்மா. இந்த செட்டை கூட்டுறது யாரா? நில்லுங்க சாமி உங்க கால்ல. இங்கே இரு இரு. ஐயோ ட்ரவுசர்ல அந்த கதை போய் வரங்க. சாமி மலை ஏறிச்சுடா. என் குஞ்சா புடிச்சிட்டு மலை ஏறிச்சு. சாமி ஜாக்கிங் போறாரு. உன்னாலதான்டா பேப்பை மேடம். முடிச்சு வச்சுடா. சாமி சாமி ஆஃப் பண்ணிடுச்சு. இருத்தா இருக்கு. அம்மா தாத்தா புடிச்சுக்கிறங்க. வாழ்த்துக்கள். சாந்திக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எல்லாரும். இங்கே பக்கத்து ஊரில் நாடகம் ஆடி வலச கிராமத்துக்கு நாடகத்துக்கு போன எனது சக கலைஞர்கள், திறமையான நடிகர்கள். ஏன்னா எல்லா நடிகரும் எல்லா நாடகத்தை பார்க்க வர மாட்டாங்க. ஆனால் எப்பயுமே அன்பான நடிகர்னா இந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு போன்ற நாடகங்கள் நடிக்கக்கூடிய என் உறவுகள். இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் கீழக்குடும்பலூர் கிராமத்தின் சார்பாக என்னுடைய சார்பாக மனமார்ந்த நன்றியும் வணக்கம். எங்க டான்ஸாக அடித்த அன்பு சகோதரி கட்டி முடிக்க முடியல. தோரங்குறிச்சியை சேர்ந்த சாந்தி அவர்களுக்கு எங்களது விழா குழுவினர் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஏன்னா இந்த நாடகத்தை பார்க்க வந்த கீழக்குடும்பலூர் கிராம பொதுமக்கள் இளைஞர் சார்பாக இந்த நாடகத்தை பார்க்க வந்த அத்தனை கலைஞர்களுக்கும் பொன்னாடை ஓத்தி மகிழ்ப்பதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். டான் சாந்தி அவர்களுக்கு பொன்னாடை ஓத்தி மகிழ்விக்கிறார்கள். ரூபன், என் அன்பு மருமகன் பலவாத்திய கலைஞர் ரூபன் அவர்களுக்கு பொன்னாடை பதிலது. மிருதங்க சக்கரவர்த்தி என் அன்பு தம்பி காரக்குடி சரவணன் அவர்களுக்கு பொன்னாடை ஓத்தி மகிழ்விக்கிறார். அண்ணே சாமி அழைக்க மாட்டீங்களா? நீ மூடு, நான் என்னை போட்டு கொல்ல பார்த்தாங்க. நீ வந்தியாடா? இல்லண்ணே கட்டி பிடிக்கிறத பார்க்க முடியாம போச்சுண்ணே. தாள கலைஞர் என் அன்பு தம்பி, ஏன்னா பள்ளிக்கூடம் படிக்கிற பருவத்திலே குடும்ப கஷ்டத்துக்காக கலைக்கு வந்த அன்பு தம்பி அர்ஜுன் அவர்களுக்கு பொன்னாடை ஓத்தி கைதட்டலாம். நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி அவங்கெல்லாம். வளர்ந்து வரும் நாடக கலைஞன் அன்பு தம்பி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை ஓத்தி மகிழ்விக்கிறார்கள். போத்துங்க பங்காளி. என் அன்பு தம்பி சின்னகரு பெரிய நாடகத்தில் திறமையான நடிகன் சின்னத்துறை அவர்களுக்கு பொன்னாடை ஓத்தி மகிழ்விக்கிறார்கள். என் அன்பு தம்பி பாண்டிச்சாமி மகமாய் நாடகத்திலே ஒரு ராஜவாட்டகத்தில் கூடிய கார்த்திக் அவர்களுக்கு பொன்னாடை ஓத்தி மகிழ்விக்கிறார். சரத்து ஹலோ எக்க வைங்க.